வணக்கம். கடலூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ட்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐஓபியில், அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வருஷத்துக்கு ஒரு முறை ரூ. 118 கட்டணும்னா ரூ. 10,00,000 விபத்து காப்பீட்டு பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸு பல பேர்கிட்ட சொன்னேன். குறிப்பாக நண்பர் சிவகுமார் அவர் ஃபோனை என்கிட்ட கொடுத்து அந்த பாலிசியை ஆக்டிவ் பண்ண சொன்னார். நானும் ஐஓபி இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி அவருக்கு இந்த ஐஓபி சுரக்ஷா பாலிசியை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019. அதே வருஷத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் நண்பர் இறந்துட்டார். ஆனால் அவர் ஃபேமிலிக்கு இந்த ரூ. 10,00,000 பாலிசி இருக்கிறது தெரியாது. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும். நண்பர் ஒருத்தரோட போய் இந்த கடலூர் ஒட்டி ஐஓபி மேனேஜரை பார்த்து இந்த பாலிசி ஆக்டிவேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா இந்த பாலிசி டீட்டெயிலை சிவகுமாரோட மனைவி அவங்க அப்பா கிட்ட சொன்னேன். இந்த குடும்ப நிலைமையை பார்த்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நானே தகவல் தெரிவிக்கணுன்ட்டு யுனிவர்சல் சாம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் செஞ்சு கிளைம் இன்டிமேஷனை நானே பதிவு செஞ்சேன். Thank you for calling Universal Sampo General Insurance. सुरक्षा हमेशा आपके साथ. For English, press 1. Sampo General Insurance. My name is Harish. How may I help you? சார், தமிழில் பேசலாமா சார்? No, sir. Hindi or English I can speak. Actually, I am calling from Kadalur, Tamil Nadu. I want to inform you that my friend is an IOB Suraksha insured person passed away by accident. Okay. His master policy number is 3333 Okay. slash 59 Slash 59. 68 हाँ 5445 हाँ. slash 00 slash 000. May I know your good name, sir? I am Ashok Kumar. Insured person name is Siva Kumar. We'll check the policy details. Please be online. Okay, sir. May I know the date and time of death, sir? It happened on 2nd November 6:30 p.m. And he passed away 3rd November 1:10 a.m. May I know the reason of death? Accident, sir. Road accident. Yes, sir. Two-wheeler. Police complaint FIR is done for this. Yes, sir. May I know the place of accident? Where this accident took place? Kadalur, Sipcard Industrial Area, Kudikadu Village. Who will be the contact person for this claim? Contact person, please take it my mobile number, Ashok Kumar. I'll give you the claim number, sir. Please be online. Okay. CL CL 1910 1910 9755. 9755. Yes, sir. Our surveyor will contact to you Okay. regarding the survey. Okay? ஓகே சார், தேங்க்யூ சார். ஆனால் இப்போ நண்பரோட குடும்பத்துக்கு ரூ. 10,00,000 கிடச்சிருச்சு. இருந்தாலும் உயிரை விட பணம் ஒன்றும் பெருசு இல்லை. அவங்க குடும்ப வறுமைக்கு இது ஒரு சிறிய ஆறுதலை தரும்னு சொல்லிட்டு மனம் சந்தோஷமாக இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு யுனிவர்சல் சாம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோடு இணைந்து தனது பேங்க்கில் கணக்கு வச்சுருக்கவங்களுக்கு மிகவும் குறைந்த கட்டணத்தில், அதாவது வருஷத்துக்கு ரூ. 100 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு 5,00,000 ரூபாயும், வருஷத்துக்கு ரூ. 200 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு 10,00,000 கொடுக்குற ஒரு விபத்து காப்பீட்டு பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளான் ஏ சம் இன்சூர்டு 5,00,000 ரூபா, இதுக்கு ப்ரீமியம் வருஷத்துக்கு ரூ. 118. பிளான் பி சம் இன்சூர்டு 10,00,000 ரூபா, இதுக்கு ப்ரீமியம் வருஷத்துக்கு ரூ. 236. ஏற்கனவே ஒரே பிளான் தான் இருந்துச்சு. ரூ. 10,00,000 ப்ரீமியம் வருஷத்துக்கு ரூ. 118. அந்த பிளானை தான் பிளான் ஏ பிளான் பின்னு மாற்றிருக்காங்க. இந்த ஸ்கீமில் யார் சேரலாம்னா எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஸ்பிஎன்ஆர்இ அக்கௌண்ட்டு, எஸ்பிஎன்ஆர்ஓ அக்கௌண்ட்டு மற்றும் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கூட இந்த ஸ்கீமில் சேரலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 70 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 75 வயசு வரைக்கும் தொடரலாம்னு கொடுத்துருக்காங்க. இது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரே ப்ரீமியம் தான். எல்லா ஐஓபி பிரான்ச்லேயும் இந்த ஸ்கீமில் சேரலாம். இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அவரவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் கட்ட முடியும். லோன் அக்கௌண்ட்டு அல்லது சிசி அக்கௌண்ட்லேருந்து கட்ட முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. கிளைம் ப்ராசஸ் எளிமையானது. அனைத்து ஐஓபி பிரான்ச் அல்லது இந்தியா முழுவதிலும் உள்ள யுனிவர்சல் சாம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இறப்புக்கு விபத்து காப்பீடு தொகை கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மரணத்துக்கு கிடைக்காது, தற்கொலை, வேண்டுமென்றே சுயக்காயம், குழந்தை பிறப்பின் போது இறந்தால் கிடையாது, கருச்சிதைவு, கருக்கலைப்பு இந்த டைமில் இறப்பு ஏற்பட்டால் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்ஐவி மற்றும் அதோடு தொடர்புடைய நோய் தீர்க்கும் சிகிச்சையால் மரணம் ஏற்பட்டால் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டவர் நம்மை தாக்குறது, உள்நாட்டு போர், கிளர்ச்சி, புரட்சி இதில் ஏதாவது இருந்தால் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க.
அணு எரிபொருள் அல்லது அணுக்கழிவிலிருந்து ஏற்படும் கதிர்வீச்சு விபத்துக்கு கிடையாது. சாகச விளையாட்டு மற்றும் அபாயகரமான செயல்களில் ஈடுபடும் போது விபத்து ஏற்பட்டால் கிடையாது. கடற்படை, இராணுவம் அல்லது விமானப்படை நடவடிக்கைகளில் பங்கேற்று அதில் இறப்பு ஏற்பட்டால் கிடையாது. ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா பயணிகள் இல்லாத விமான விபத்துக்கு கிடையாது. இந்த விபத்து காப்பீடு எந்த ஒரு இழப்பையோ சேதத்தையோ செலவையோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடு செய்யாதுன்னு கொடுத்துருக்காங்க. உயிரியல் அல்லது வேதியியல் மாசுபாடுகளினால் இறந்தால் கிடையாது. எந்த ஒரு பயங்கரவாத செயலினாலும் ஏவுகணைகள், பாம் பிளாஸ்ட், கையெறி குண்டுகள், வெடிப்பொருட்களால் விபத்து ஏற்பட்டால் கிடையாது. போதைப் பொருள் மற்றும் போதைக்கு அடிமையாக இறந்தால் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாலிசி உள்ள நபர் விபத்தில் இறந்துட்டாங்கன்னா 1 மாதத்துக்குள்ள டோல் ஃப்ரீ நம்பர்லேயோ அல்லது இமெயிலையோ இன்டிமேஷன் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இன்டிமேஷன் கொடுத்த நாளிலிருந்து 90 நாளுக்குள்ள ஆவணங்களை ஐஓபி அல்லது யுனிவர்சல் சாம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சமர்ப்பிக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. கிளைம் இன்டிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரிஜினல் கிளைம் ஃபார்மு, பேங்க் மேண்டேட் ஃபார்மு, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்சூரன்ஸு, கிளைம் இன்டிமேஷனு, எஃப்ஐஆர் அட்டஸ்டட் காப்பி ஆர் ஒரிஜினலு, டெத் சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் காப்பி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட அட்டஸ்டட் காப்பி, இன்கஸ்ட்டு கார்னர் ரிப்போர்ட் அட்டஸ்டட் காப்பி, ஃபைனல் போலீஸ் ரிப்போர்ட்டு ஆர் ஒரிஜினல் பஞ்ச்நாமா ரிப்போர்ட்டு, லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டு ஆர் நாமினி சர்டிஃபிகேட்டு, கேஒய்சி டாக்குமெண்ட் ஆஃப் நாமினி, அப்புறம் எனி அதர் டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் பை த கிளைம் செட்டில்டு அத்தாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு ஒரு பாலிசி மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. கிளைம் தொடர்பாக கட்டணமில்லா தொலைபேசி எண் அல்லது இமெயிலில் தொடர்பு கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. உரிமை கோரலில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் healthcare@iobnet.co.in என்ற இமெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐஓபி சுரக்ஷா இன்சூரன்ஸ் ஸ்கீமில் சேர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, பேங்க்கில் போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஓபியில் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தா நீங்களே ஓப்பன் செஞ்சு அப்ளை பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங்கில் அப்ளை செய்கிறதுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். ஐஓபி இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறேன். கண்டினியூ லாகின் கிளிக் பண்ணுறேன். பர்சனல் பேங்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா போட்டு உள்ளே போகிறேன். இதில் மேலே யூட்டிலிட்டி பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் லெஃப்ட் சைடில் கீழே அப்ளை ஃபார் ஐஓபி சுரக்ஷா ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அப்ளை நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் இந்த பாலிசி ஆக்டிவேட் பண்ணதுனால எனக்கு இது காண்பிக்கலை. இப்போ நீங்கள் இதை அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு சில சிம்பிளான டீட்டெயில் தான் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி ஆக்டிவேட் ஆகிடும். பாலிசியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா அதுக்கு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய பாலிசி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஐஓபி சுரக்ஷாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, கிளைம் ஃபார்மு, சென்ட்ரல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸோட பிடிஎஃப் லிங்க்கெல்லாம் இணைச்சிருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.